Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 601 பார்ட் 1. ஓபன் பண்ணா லேபோட ஃப்ரண்ட் சைடு அந்த G5 ஆளுங்க எப்படியாச்சும் உள்ள உடைச்சுக்கிட்டு போய் ஸ்மோக்கரை காப்பாத்திடலான்னு படாத பாடுபட்டு இருக்காங்க. ஆனா அந்த டோரை நாம சாதாரண பிளாஸ்டிக்லயா பண்ணி வச்சிருப்பான். உடச்சு தள்ளிட்டு உள்ள போக முட்டா பாலுங்க. ஓபன் பண்ணுங்கடா ஓப்பன்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு சில பேர் அந்த ஜெல்லி மாதிரி வந்துச்சுல்ல, அது எங்க வந்தது எதையுமே காணுமேங்கிற மாதிரி அப்படியே கூட்டிட்டு இருப்பானுங்க. ஒரு சில பேர் ஏன்டா அதை எடுத்து நான் பொறிச்சு சாப்பிடுவா போறேன், முதல்ல நம்ம ஸ்மோக்கரை காப்பாத்துற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீசரு டோரை ஓபன் பண்ணு இல்லன்னா ஆயிரம் பேஜாருன்னு கத்திட்டு இருப்பானுங்களா. அப்ப அந்த சீசர் பயலோட ஏர்ஷிப் அப்படியே பறந்து போகும். அதுல தானே குழந்தைகளை சேஃப்டியா காப்பாத்தி கூப்பிட்டு போறான். அவன் கீழே மட்டும் இல்ல மேலையும் ஒரு சேஃப்டி டோர் ஒன்று வச்சிருக்கான். கரெக்டா அந்த பலூன் பக்கத்துல வந்தவொன்னு ஓபன் ஆகும். அது வழியா குழந்தைகளை கூப்பிட்டு அந்த சீசர் நேரா உள்ள போவான். உங்க குழந்தைகளா, இதுதான் உங்க வீடு, இனிமேட்டு இங்க இருந்து வெளியே போகணும்னு யோசிக்காதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒண்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், நீங்க மட்டும் வரலைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம். ஆனா எங்களுக்கு கேண்டி கொடுங்க, கேண்டி வேணும் மாஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உக்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம தலைவலி வேற தாறுமாறா இருக்குது. அப்போஸ் உங்களுக்கு இல்லாத கேண்டியா, நல்ல புள்ளியா சமத்து புள்ளியா நான் சொன்ன ஒண்ணு வந்துட்டீங்கல்ல, இப்ப நேரா பிஸ்கெட் ரூமுக்கு போங்க. அங்கதான் நான் எக்கச்சக்கமா உங்களுக்காண்டி கேண்டி எடுத்து வச்சிருக்கேமா. என்னால இப்ப உங்க கூட வர முடியாது, ஏன்னா நான் ரிசர்ச் ரூமுக்கு போகணும். நீங்க ஜாலியா தம்முன்னு ரிலாக்ஸ்டா உட்காந்து கேண்டிய ரூம்ல உட்காந்து சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க, அது நம்ப டெலிஷியஸா இருக்கும். உடனே எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆட்டு மண்டனுங்களா, எங்களுக்கு பிஸ்கெட் ரூமுக்குள்ள போக வழியை காட்டுங்க, நாங்க சீக்கிரமா போய் கேண்டிய சாப்பிடணும்னு கூட்டு போவானுங்க. உடனே அவன் ஆளுகிட்ட தெளிவா சொல்லிடுவான், அவங்க மட்டும் ரூமுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரூமை லாக் பண்ணி வெளியில வராத மாதிரி பண்ணிருங்க. இனிமேட்டு இந்த பிரச்சனை வரவே கூடாது, எனக்கு 1008 வேலை இருக்குதுன்னு கிளம்புவான். அந்த டைம் இந்த ஒரு பொண்ணு மட்டும் பின்னாடி அப்படியே பொறுமையா வருவா. அவ என்னடான்னா அப்படியே பயந்து நடுங்குவா. அப்ப ஒரு மஞ்சமாக்காம் போய், என்னம்மா என்னாச்சு, வாங்க ரூம்ல உங்களுக்காண்டி கேண்டீஸ் எல்லாம் நிரப்பி வச்சிருக்காங்க, அள்ளி சாப்பிடலாம், ஆனந்தமா சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாமா. ஆனா அவளுக்கு இவனை பார்க்கும்போது பாம்பை பார்த்த ஒரு ஃபீலிங். உடனே பயந்து போய் ஐயோ இல்லன்னு பயத்துல கத்துவாளா. அப்பந்தான் நம்மளுக்கு இவங்க போகும்போது தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டு போறானாங்கன்னு அவன் மைண்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். இனி அது என்ன பண்றது, அதான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த சீசர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டாங்களே, நம்ம எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டா இவங்களை எப்படியாச்சும் தடுத்து திருப்பி வீட்டுக்கு கூட்டு போயிடலான்னு. ஆனா எல்லாத்தையுமே டோட்டலா சொதப்பிட்டாங்க. கரெக்டா இவங்க வந்தாங்களே ஒரு டோரு, அந்த டோர் எல்லாத்தையும் சும்மா சக்குன்னு மூடுவானுங்க. அப்படி அந்த மூடுற சவுண்டை கேட்ட உடனே இவன் தெளிவாயிருவான். ஐயோ ஏன் மூடுறீங்க, நான் வெளியில போகணும்னு கத்துவா. இந்த பாருமா கண்ணு, வெளியில எல்லாம் போக கூடாது, ஏன்னா பயங்கர குளிரா இருக்குது, இப்ப நீ இங்கதான் இருக்கணும், அதனால பேசாம ரூமுக்கு போமானுங்களா. அவ சிஸ்டர் நமி சிஸ்டர் என்னைய காப்பாத்துங்க சிஸ்டர்னு கத்துவா. இனிமே கத்தி ஒரு சுக்கும் பிரயோஜனம் இல்ல. மத்த குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு ஏங்க இருந்து கத்திட்டு இருக்க, வா நம்ம கேண்டியை எடுத்து வச்சிட்டாங்க, நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அவன் அந்த ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது அவனுங்களுமே ஏதோ லிசார்டும் ஃப்ராகும் இந்த மாதிரியே இருக்குமா. அவளுக்கு பீதி ஆயிரும். ஐயோ ஏன் இந்த மனுஷங்க எல்லாம் இவ்வளவு கொடூரமா இருக்காங்க, என்கிட்ட அந்த நமி சிஸ்டர் நல்லா பேசினாங்களே, நான் அவசரப்பட்டு அவங்களை விட்டுட்டு வந்துட்டேனே, நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு நல்ல புள்ளியே இல்ல, அவங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லி தேம்பி அழுவான். அது மட்டும் இல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த டோரை போட்டு குத்துன்னு ஊத்துவான். டோரை ஓபன் பண்ணுங்க, நான் வெளியில போகணும்னு. அவனுங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இந்த குட்டி பிசாசுங்க ஆரம்பிச்சிருச்சேன்னு கத்திட்டு கிடப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம நமிய காட்டுறாங்க. நல்ல வேலை பெருசா எந்த ஒரு சேதாரமும் இல்ல. அப்பாடான்னு நிம்மதியாவா, ஏன்னா சஞ்சியோட பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அவ தப்பிச்சிருக்கான்னு அவளுக்கே தெரியுது. அவனோட பாடிக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அடுத்து அந்த குழந்தைகளை தேடுவான். ஐயோ எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அதான் நேரா தூக்கிட்டு லேபுக்கு போயிட்டானுங்களே. சரி அவங்க போயிட்டாங்க, உசோப் என்னானா, ஐயோ உசோப்பு இருக்கியா செத்துட்டியான்னு சுத்தி முத்தி தேடிட்டே போய் பார்த்தா ஏதோ ஒண்ணு மேல நட்டு நிக்கும். இதுக்கும் உசோப்புக்கும் ஏதோ கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே நீக்கி விட்டு பார்த்தா அது அவனோட மூக்கு. பயபேன்னு கிடப்பான். நல்ல வேலை அவன் உசுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சஞ்சி என்னைய காப்பாத்த வண்டியான்னு கேட்பான். முட்டா பல நான் நமிடா, ஏன்டா மாத்தி கேட்டு உசுர வாங்குறேன்பா. நமியான்னு கேட்டுட்டு அப்படியே நல்லாவான். அவளுக்கு இன்னும் காண்டாவும். சரி எழுந்திருச்சு தொலை, நம்ம எப்படியாச்சும் அந்த குழந்தைகளை காப்பாத்தணும்னு சொல்லுவான். அதே நேரம் அங்க பிரவுன் பியர்டு மேல ஏகப்பட்ட பைப்பு விழுந்து பயபேன்னு கிடப்பான். அவனை பார்த்தா இன்னும் செத்த மாதிரியே தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க லேப்ல வெர்கோவை காட்டுறாங்க. அவன் ஜாலியா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் எல்லாத்தையுமே போட்டு அமைக்காச்சே, நீ காஃபி குடிச்சா என்ன, டீ குடிச்சா என்ன ஒரு கன்றாவின்னா அவன் என்ன பண்ணாலும் சரி ஏதாச்சும் ஒண்ணு கண்ணத்துல வந்து ஒட்டிக்குது. இப்ப காஃபி குடிக்க போவா, ஸ்பூன் கண்ணத்துல வந்து ஒட்டிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு காண்டாயிரும், என்னன்னா சீசர் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்படியே சொல்லி அவனை பாச்சா திட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த புகமாண்டி சும்மா பீச்சுக்கிட்டு வருவான்.
வந்துட்டேன். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. சாரி கோச்சுக்காதீங்கப்பா. அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. நான் காஃபியும் குக்கீஸும் சாப்பிட்டுட்டு இருந்தேம்மா. ஆனா குக்கீஸும் மோனட் வைக்கவே இல்லை. ஆமா இல்ல வைக்கல இல்ல. சரி இப்ப அது பஞ்சாயத்து இல்ல. உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அத முதல்ல சொல்லு. இன்னும் லேட் பண்ணினா நான் கொல்ல காண்டாவேம்மா. இதோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு மோனட் கிட்ட வீடியோவை ஆன் பண்ண சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம வெர்கோ கிட்ட அவனோட ஆளுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க சொல்லுவான். வேற யாரும் இல்ல அந்த ஸ்மோக்கரை தான். ஏன்னா அவனை பார்த்தவனே இவனுக்கு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சாமா. எப்போ என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. வெர்கோவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வைல்டு டாக். சொல்ல போனா அவெல்லாம் என் கண்ட்ரோலுக்குள்ளேயே வரமாட்டான். என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதான்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுகிட்ட வீம்புக்குன்னே போய் வம்புழுப்பான். எல்லாத்தையுமே லைவா பாருங்கடா லைவா அப்படின்ட்டு ட்ரஃபல்கர் லாவை பார்த்து என்ன கருவாடு திங்க வந்த பூனை மாதிரி நல்லா தொக்கா மாட்டிட்டியா? உன் கூட போட்ட டீலால எனக்கு தான் ஏகப்பட்ட லாபம். பாவனி இப்படி மாட்டிட்டேன்னு சொல்லி வீம்புக்குன்னே அவனை வெறுப்பேத்திட்டு இருப்பான். வெளியில வந்தா என்ன ஆகும்னு அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரஃபல்கர்லாம் சீசர்ட்ட டீல் பேசும்போது இந்த மாதிரி என்னோட ஆளுங்க எல்லாத்துக்குமே காலு கொண்டு வா, அவங்க எல்லாருமே எனக்கு கீழே வேலை பார்க்க தேவைப்படுவாங்கன்னு சொல்லி அவன்கிட்ட அந்த வேலையை பண்ண சொல்லியிருப்பான். ட்ரஃபல்கர்லாம் அவனை விட ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு சீசருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த ஐலாண்டுக்கு நான் தான் ஓனரு, நான் தான் லீடரு. நீங்க இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்டு மட்டும்தான் நடந்துக்கணும். நீ எப்போ எப்படி மாறுவேன்னு என்னால சொல்ல முடியாது. எனக்கு சேஃப்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும்பா. ஆக்சுவலா ட்ரஃபல்கர்லாக்கு அவனை ஹர்ட் பண்றதுல ஐடியாவே இல்லையாமா. பட் இருந்தாலும் அவன் சேஃப்டிக்கு என்ன சொல்லுவான்னா மோனட்டோட ஹார்ட்டை இவனுக்கு கொடுத்துட்டு அவனோட ஹார்ட் இவனுக்கு வேணும்பா. ஏதாச்சும் பிரச்சனைனா பிதிக்கலாம்ல. அவ ஓகே நீர்வா. ஆனா ட்ரஃபல்கர்லாக்கு தான் லைட்டா காண்டாவும். சரி ஹார்ட்டை கொடுத்தாதான் நம்ம வேலை நடக்கும்னு சொல்லி வச்சுக்கன்னு சொல்லி அவனே எடுத்து கொடுத்துருப்பான். அந்த ஹார்ட்டை வச்சுதான் வெர்கோ இவனை ஈஸியா அமைக்கிட்டான். இந்த சீசர் மூதேவி யாரையுமே நம்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது இவனை மட்டும் எப்படி நம்புவான்? நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட. இப்ப வாச்சு உனக்கு புரிஞ்சிருக்குமே. என்ன உன் ஹார்ட் இப்ப என்கிட்ட இல்ல வெர்கோ கிட்ட இருக்குதும்பானா. அவன் ஏதோ கம்ப்ளைண்ட் அப்பாவை எடுத்து காமிக்கிற மாதிரி காமிச்சு ஒரு பிதுக்குவான். வலி தாங்க முடியாம ட்ரஃபல்கர்லாம் துடின்னு துடிச்சிட்டு கிடப்பான். ஆக்சுவலா நம்ம ட்ரஃபல்கர்லாம் என்னென்னலாம் பண்றான்னு சொல்லி இந்த மோனட்டு கம்ப்ளீட்டா அவனை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காளாமா. அதுவும் உருவத்தெல்லாம் மாத்தி அதுலதான் பையன் இப்ப சிக்கிட்டான். எனக்கு தெரியும் ட்ரஃபல்கர்லாம் நீ என்ன மாதிரி ஆளுன்னு. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ இந்த மாதிரி பண்ணிட்டே வாட் டு டு. உனக்கு இதுதான் தண்டனைப்பா. உடனே அப்பவுமே ட்ரஃபல்கர்லா கண்ணா உன் செக்ரட்டரியால நீ தப்பிச்ச. மோனட்டு கிட்ட கண்டிப்பா நான் கேர்ஃபுல்லா தான் இருந்திருக்கணும். ஆனா உன்ன மாதிரி முட்டா பாய் கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னே பேசுவான். அவன் காண்டாயி அவனோட ஹார்ட்ல ஒரே அடி மறுபடியும் துள்ளி ஊச்சி கத்திட்டு கிடப்பான். அது மட்டும் இல்லாம ஓவரா வாய் பேசுனே இதுதான் நிலைமைப்பா. லூஃபிக்கு ஒன்னும் புரியல. ஏண்டா உன்னோட ஹார்ட்டை கழட்டி கொடுத்துட்டு நீ எப்போ உயிரோட இருக்கேன்னு கேட்பான். அங்க நம்ம ஜோக்கர் திட்டிட்டு இருப்பான். முட்டா பைய அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி அவனுக்கே அவன் ஆப் வச்சுக்கிட்டான். சரி என்னோட ஹார்ட் ஆட்டையை போட்டு போனியா அதேங்கடான்னு கேட்பான். அதுவுமே அந்த சீசர் கிட்ட தான் இருக்குது. அப்படியே காமிச்சு விளையாண்டுட்டு இருப்பானா. கரெக்டா மோனட் வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சும்பா. லக்கி மேன் தப்புஸ்ட. சரி நாங்க படம் காட்டுறோம் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் ஒன்னு இறக்குவாங்க. அதை என்ன பண்ணும் இங்க இருக்க சீசரை வெளியில அங்க இருக்க டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேலுக்கும் அங்க நடக்கிறத இங்க ஸ்கிரீன்லயும் காமிக்கும். அப்போ ஒரு பெரிய சாக்லேட் கேண்டி ஒன்ன பாப்பாங்க. என்னடா இது என்னத்தையோ புதுசா இறக்கிருக்கானேன்னு எல்லாம் ஷாக்ல இருக்கும்போது கடைசியா நான் ஆசைப்பட்டது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மூதேவி வில்லத்தனமா சிரிப்பான். அவ்வளவுதான்.